ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். 9th ஸ்டாண்டர்டு தமிழ் நியூ புக் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ இயல் 8 பார்க்க போகிறோம். இயல் 8ல் முதலாவதாக என்ன படம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரியாரின் சிந்தனைகள். பெரியார் அவருடைய சிந்தனைகள், அதை தான் பகுதி பார்க்க போகிறோம். சமூகம் செம்மாந்து சீர்மையுடன் திகழ பாகுபாடுகளற்ற மன உறுதி படைத்த மக்கள் தேவைப்படுறாங்க. அப்போ அத்தகைய மக்களை உருவாக்க பகுத்தறிவு தான் இன்றியமையாதது. பாகுபாட்டு இருளுக்குள்ள சிக்கி திணறி கொண்டிருந்த தமிழக மக்களை தன்னோட பகுத்தறிவு ஒளியால் வெளிக்கொணர செய்தவர் யாருன்னா தந்தை பெரியார். 20ஆம் நூற்றாண்டில் ஈரோட்டில் தோன்றி பகுத்தறிவு, தன்மதிப்பு, அதாவது சுயமரியாதை ஆகிய கண்களை மக்களுக்கு அளிக்க அரும்பணியாற்றியவர் தந்தை பெரியார். இவரோட சிறப்பு பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம் அப்படின்லாம் சிறப்பிக்கப்படுறாரு. இதில் இதர பல பெயர்கள் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா, தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம், புத்துலக தொலைநோக்கர், பெண்ணின போர் முரசு, சுயமரியாதை சுடர், பகுத்தறிவு பகலவன். இது எல்லாமே வந்து தந்தை பெரியார் அவருடைய சிறப்பு பெயர்கள். அப்போ மூட பழக்க வழக்கங்களில் மூழ்கி கிடந்த தமிழக மக்களை பகுத்தறிவு பாதைக்கு அழைத்து சென்றவர் தான் பெரியார். அடிமையாக உறங்கி கிடந்த சமூகம் விழிப்பதற்கு சுயமரியாதை பூபாலம் இசைத்தவர் யாருன்னா தந்தை பெரியார். மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் அப்படின்னு அரும்பாடுபட்டவரும் அவர் தான். தானே முயன்று கற்று தானாகவே சிந்தித்து அறிவார்ந்த கருத்துக்களை வெளியிட்டவர் தந்தை பெரியார். மூடப்பழக்கங்களில் மூழ்கி கிடந்த தமிழக மக்களை பகுத்தறிவு பாதைக்கு அழைத்து சென்றவர் யாருன்னு கேட்டாலும் பெரியார் தான். அடிமையாக உறங்கி கிடந்த சமூகம் விழிப்பதற்கு சுயமரியாதை பூபாலம் இசைத்தவர் தந்தை பெரியார் தான். மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழணும் அப்படின்னு அரும்பாடுபட்டவர் தந்தை பெரியார். தானே முயன்று கற்று தானாகவே சிந்தித்து அறிவார்ந்த கருத்துக்களை வெளியிடணும் அப்படின்னு சொன்னவரும் தந்தை பெரியார். அப்போ இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸு. ஓகே, பகுத்தறிவுன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் அப்படின்றவனே நம்முடைய நினைவுக்கு வர்றது என்னென்னா அவருடைய பகுத்தறிவு கொள்கை தான். எந்த செயலை அறிவியல் கண்ணோட்டத்திலுமே அணுகணும், ஏன் எதற்கு எப்படி அப்படின்ற வினாக்களை எழுப்பி அறிவின் வழியை தான் சிந்திச்சு முடிவெடுக்கணும், அதுதான் பகுத்தறிவு. அப்போ முன்னோர்கள் செய்தார்கள் அப்படின்றதுக்காக ஒரு செயலை அப்படியே செய்யணும் அப்படின்னு வந்து இல்லை. அந்த காலத்துக்கு ஏற்ற வகையில் அப்படி செய்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. அப்போ இந்த கால வளர்ச்சிக்கு ஏற்ப அறிவு நிலையில் நடைமுறைக்கேற்ற வகையில் செயல்படணும் அப்படின்ற ஒரு சிந்தனையை பெரியார் சொல்லியிருக்காரு. சமூகம், மொழி, கல்வி, பண்பாடு, பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலுமே அவரோட சிந்தனை புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது. ஃபர்ஸ்ட் சமூகம்னு பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியார் வாழ்ந்த காலத்தில் சமூகத்தில் சாதி சமய பிரிவுகள் வந்து மேலோகி இருந்துச்சு. சாதி சமய பிரிவுகள். அப்போ பிறப்போட அடிப்படையில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் அப்படின்னு சொல்லிட்டு வேறுபாடுகள் இருந்திருக்கு ஒரு பிறப்பின் அடிப்படையில். அப்போ சாதி அப்படின்ற ஒரு பேரால் ஒருவரை இழிவு செய்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையானது. இந்த இழிநிலை கண்டு தந்தை பெரியார் வந்து கொதி தெளிஞ்சிருக்காரு. இதுக்காக தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்குது, மற்றவர்களின் உரிமையை பறிக்குது, மனிதர்களை இழிவுபடுத்துது. அந்த சாதி என்ற கட்டமைப்பை உடை தெரியணும். சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்குதான், மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது, மனிதர்களை இழிவுபடுத்துகிறது. அந்த சாதி என்ற கட்டமைப்பை உடை தெரிய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் சாதியை பற்றி சொல்லியிருக்காரு. சாதியினால் மனித வாழ்விற்கு எந்தவித சிறு பயனும் விளைய போகிறது கிடையாது. அதனால் வீண் சண்டைகளும் குழப்பங்களும் தான் இருக்குது. அந்த சாதி மனிதனுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு. இதுதான் சமூகத்தில் அவர் சொல்லியிருக்காரு. மதம் அப்படின்றதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மதங்கள் அப்படின்றது வந்து ஒரு மனித சமூகத்தோட வாழ்க்கையின் நலனுக்காக தான் ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு மதத்தின் நிலை என்ன, நன்கு சிந்திச்சு பாருங்க. மனிதர்களுக்காக மதங்களா, மதங்களுக்காக மனிதர்களா? மதம் அப்படின்றது மனிதர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காகவா, பிரித்து வைக்கிறதுக்காகவா என பெரியார் வந்து பகுத்தறிவு வினாக்களை எழுப்பியிருக்காரு. இவர் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையும் கடைபிடிச்சிருக்காரு. இதுதான் வந்து மதத்தை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. மனிதர்களுக்காக மதங்களா, மதங்களுக்காக மனிதர்களா, அது ஒற்றுமைப்படுத்துதா இல்லைன்னா பிரித்து வைக்குதா அப்படின்ற பகுத்தறிவு கேள்வியை எழுப்பியிருக்காரு. கல்வி அப்படின்றது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சமூக வளர்ச்சிக்கு கல்வியை மிகச்சிறந்த கருவியாக பெரியார் பயன்படுத்தியிருக்காரு. சமூக வளர்ச்சிக்கு அவர் கல்வியை தான் கருவியாக பயன்படுத்தியிருக்காரு. கற்பிக்கப்படும் கல்வி அப்படின்றது மக்கள்கிட்ட ஒரு பகுத்தறிவும் சுயமரியாதை உணர்ச்சியும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்தும். ஒரு மேன்மை வாழ்வு வாழ்வதற்கேற்ற தொழில் செய்யவோ அலுவல் பறக்கவோ அது பயன்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறிவியலுக்கு புறம்பான செய்திகளையும் மூட பழக்கங்களையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது. தற்சிந்தன ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் கல்வியினை கற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருக்காரு. அறிவியலுக்கு புறம்பான செய்தியை கற்றுத்தரக்கூடாது, மூடப்பழக்கங்களையும் கற்றுத்தரக்கூடாது, தற்சிந்தன ஆற்றலையும் தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய கல்வியை தான் கற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா தந்தை பெரியார். அப்போது சமூகத்தின் அனைத்து நிலையினருக்கும் கல்வி அளிக்கப்படணும். அனைத்து நிலையினருக்கும், ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் கல்வி உரிமையானது அப்படின்னு சொல்லிட்டு சில பிரிவினருக்கு கல்வி கற்க உரிமை இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட கருத்துக்களை பெரியார் எதிர்த்தாரு. அனைவருக்கும் கல்வி அளிக்கணும், குறிப்பாக பெண்களுக்கு கல்வி புகட்ட முன்னுரிமை அளிக்கணும். பெண்களுக்கு அளிக்கப்படுற கல்வியினால சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூகம் வந்து முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு.
மனப்பாடத்துக்கு முதன்மை அளிக்கும் தேர்வு முறையும் மதிப்பெண்களுக்கு முதன்மை அளிக்கும் தேர்வு முறையும் பெரியார் வந்து கடுமையாக எதிர்த்திருக்காரு. அவர் வந்து அறிவியல் பூர்வமாக இருக்கணும், மனப்பாடமும் மதிப்பெண்களுக்காக படிக்கிறது இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இவர் எதெல்லாம் எதிர்த்திருக்காருன்னு பாருங்க. இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, கல்லுண்ணல், குழந்தை திருமணம், மனக்கொடை, இது எல்லாத்தையுமே வந்து இவர் எதிர்த்திருக்காரு. இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, கல்லுண்ணல், குழந்தை திருமணம், மனக்கொடை. மொழி இலக்கியம், அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. ஒரு மொழியின் தேவை அப்படின்றது வந்து அது பயன்பாட்டு முறையை கொண்டுதான் அமையுது. அப்போ இந்தியாவிலேயே பழமையான மொழி என்ன? தமிழ் மொழி. இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் வந்து தமிழ் மொழியில படைக்கப்படணும். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற மாதிரி மொழியோ நூலோ இலக்கியமோ எதுவாக இருந்தாலும் மனிதனுக்கு மானம், பகுத்தறிவு, வளர்ச்சி, நற்பண்பு ஆகிய தன்மைகளை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மதம், கடவுள் ஆகியவற்றின் தொடர்பான இலக்கியம் யாவருக்கும் பொதுவா, இயற்கை அறிவை தரும் இலக்கியம், யாவருக்கும் மறுக்க முடியாத அறிவியல் பற்றிய இலக்கியம் ஆகியவற்றின் மூலம்தான் ஒரு மொழியையும் அது இலக்கியத்தை மேன்மையடைய முடியும். அத்துடன் அவற்றை பயன்படுத்த மக்களோட அறிவுடையவாக உயர்வர் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருக்காரு. திருக்குறள்ல நிறைய அறிவியல் கருத்துக்கள் இருக்கு. அதனால அனைவருக்கும் ஒரு பொதுவான வகையில் இடம்பெற்றிருக்கிறதுனால அதை மதிப்புமிக்க நூலா பெரியார் கருதினார். அதாவது பெரியார் வந்து மதிப்புமிக்க நூலா கருதுனது எந்த நூல் அப்படின்னா திருக்குறளை. இந்த நூல்ல அரசியல், சமூகம், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்துமே அடங்கியிருக்கு. இதை ஊன்றி படிக்கிறவங்க வந்து சுயமரியாதை உணர்ச்சி பெறுவாங்க. எதை? திருக்குறளை. கேட்கலாம், எந்த நூலை படிக்கிறதுனால சுயமரியாதை உணர்ச்சி பெறுவாங்க சொல்லிட்டு பெரியார் சொல்றாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறள். எழுத்து சீர்திருத்தம். மொழியின் பெருமையும் எழுத்துக்களின் மேன்மையை ஒரு சில எளிதில் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து காலவளர்ச்சிக்கேற்ற அந்த தமிழ் சொற்களை வந்து மாற்றி அமைக்கணும். அதுக்கு தயங்கக்கூடாது. அப்போ மொழி என்பது உலகின் போட்டி, போராட்டத்துக்கு ஒரு போர்க்கருவி. அந்த கருவி காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும். அவ்வப்போது கண்டுபிடித்து கொண்டே இருக்க வேண்டும் மொழியை. அவர் அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கான மாற்றத்துக்கான முயற்சியும் மேற்கொண்டிருக்கார். என்னன்னா உயிரெழுத்துக்களில் ஐ அப்படின்றத ஆ ஐ ஐ அப்படின்னு, அவ் அப்படின்றத ஆ இவ் அவ் அப்படின்றத மாற்றி எழுதியிருக்காரு. ஐயா அப்படின்றத ஆ அப்படின்ற உயிரெழுத்தை பயன்படுத்தி ஐயா அப்படின்றதையும் அவ் அப்படின்றத அவ்வை அப்படின்றதையும் அவர் பயன்படுத்தியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எழுத்துக்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்துறதுனால தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம். அப்படி குறைக்கிறதுனால தட்டச்சு செய்கிறதும் ரொம்ப சுலபமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பாக்ஸ் இருக்கக்கூடியதான் இவர் எழுத்து சீர்திருத்தம் செய்தது தான். இந்த சீரமைப்புக்கான மாற்று எழுத்துருக்கள் வரி வடிவம் வந்து உருவாக்கியிருக்காரு. காலாட்சிக்கேற்ற இத்தகைய மொழி சீரமைப்புகள் தேவை அப்படின்னு கருதியிருக்காரு. பெரியாருடைய இந்த கருத்தின் சில கூறுகளை வந்து 1978 தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியது. இந்த எழுத்து சீர்திருத்தத்தை, பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்திய ஆண்டு என்னன்னா 78. ஓகே, பெண்களின் நலனுக்காக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த காலத்தில் பெண்கள் வந்து அனைத்து துறைகளும் ஒடுக்கப்பட்டிருந்தாங்க. நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காரு. நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காரு. கல்வி, வேலைவாய்ப்பு இதெல்லாம் வந்து ஆண்களுக்கு நிகரான உரிமை பெண்களுக்கு அளிக்கப்படணும். வேலைவாய்ப்பில் 50% விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரணும். பொருளாதாரத்தில் பெண்கள் பிறரை சார்ந்து வாழ வேண்டிய நிலை இருக்கக்கூடாது. நன்கு கல்வி கற்று சுய உழைப்பில் பொருளீட்டணும். தெளிந்த அறிவுடன் தன்னம்பிக்கையுடன் திகழ வேண்டும் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் பெண்களை பற்றி சொல்லியிருக்காரு. இளம் வயதில் பெண்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. கைப்பெண்களுக்கு மறுமணம் வழிவகை காண வேண்டும் அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காரு. குடும்பத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்து சம உரிமை அளிக்கணும், பெண்களோட கருத்துக்களுக்கும் மதிப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குடும்ப சொத்துல ஆண்களுக்கு சமமான உரிமை கொடுக்குற மாதிரி பெண்களுக்கும் சமமான உரிமை வழங்கணும். குடும்ப பணியில் ஆண்களுக்கு அப்படி சொல்லி தனிப்பணி எதுவுமே கிடையாது. ஆண்களும் குடும்ப பணிகளை பகிர்ந்து கொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அவர் என்னென்ன விதைகள் விதித்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு கொடுக்கணும், பெண்களுக்கு குறிப்பாக இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சொத்து உரிமை, குடும்ப நல திட்டம், குடும்ப நல திட்டங்கள், அடுத்து கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமணம் ஏற்பு. இதுக்குடி பார்த்ததெல்லாம் பெரியார் எதிர்த்தது. இதெல்லாம் பெரியார் விதைத்த விதைகள். இதில் வந்து ஏதாவது ஒன்று மாற்றி கொடுத்து பொருந்தாதது என்னன்னு கேட்கலாம். அதெல்லாம் வந்து எதிர்த்தது, இதெல்லாம் வந்து ஆதரித்தது. சிக்கனம் பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிக்கனம் அப்படின்றது வந்து பெரியார் வந்து பெரிதும் வலியுறுத்தினார். அதற்கேற்ப தானும் வாழ்ந்து கட்டினார். பொருளாதார தன்னிறைவு அடையாத நிலையில கூட அனைவருக்கும் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருக்காரு. விழாக்களிலும் சடங்குகளிலும் மூடப்பழக்கங்களை வளர்வதோடு வீண் செலவும் ஏற்படுறதுனால தேவையற்ற சடங்குகளையும் விழாக்களையும் அவர் தவிர்த்திருக்காரு. திருமணம் போன்ற விழாக்களை பகட்டின்றி மிக எளிமையான செய்யற மாதிரி சீர்திருத்த திருமண முறையை அவரும் நடைமுறைப்படுத்தியிருக்காரு. ஓகே, சிந்தனை சிறப்புகள்.
பெரியாரின் சிந்தனைகள் தொலைநோக்கு உடையது, அறிவியல் அடிப்படையில் தான் அமைஞ்சது, மனிதனையும் வளர்க்க பிறந்தது. அப்போ நடைமுறைக்கு ஒவ்வாத கருத்துக்கள் அவர் எப்பயுமே சொன்னதில்லை. தனது சீர்திருத்த கருத்துக்களுக்காக வாழ்ந்து கட்டியிருக்காரு. தன்னோட வாழ்நாள் முழுவதுமே பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புரை செஞ்சிருக்காரு தந்தை பெரியார். சமுதாய மூடப்பழக்கங்களிலிருந்து மீண்டொழ அரும்பாடுபட்டவர். அப்போ அதற்காக பல முறை சிறை சென்றிருக்காரு. பலரின் கடும் எதிர்ப்புகளை அவர் செஞ்சிருக்காரு. அப்போ தன்னோட இறுதி மூச்சு வர சீர்திருத்த போராளியாவே வாழ்ந்து மறைஞ்சிருக்காரு. இவரை பத்தின அறிஞர்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, பெரியாரின் சிந்தனைகள் அறிவுலையின் திறவுகோல், பகுத்தறிவு பாதைக்கு வழிகாட்டி, மனிதநேயத்தின் அழைப்பு மணி, ஆதிக்க சக்திகளுக்கு எச்சரிக்கை ஒளி, சமூக சீர்கேடுகளை களைவதற்கு மருந்து, இப்படிலாம் சொல்லிட்டு அறிஞர்கள் அவரை சொல்றாங்களாம். இதுல 2 முக்கியமான பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது. பெரியார் பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு என்னன்னா 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாடு. அப்போ ஜூன் 27 1970 யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்தை பெரியாரை தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்ற பட்டம் வழங்கியிருக்கு. எப்போ 1970 ஜூன் 27. பெரியாரோட இயக்கமும் அவருடைய இதழ்களும் தோற்றுவித்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிச்சிருக்காரு. தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்னன்னா 1925. இவர் நடத்திய இதழ்கள் குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட், இது ஆங்கில இதழ். அடுத்து பகுத்தறிவு அப்படின்றது நடத்தியிருக்காரு. பகுத்தறிவு, உண்மை, இதெல்லாம் இவரோடது. புரட்சி அப்படின்றது பெரியார் அவருடைய இதழ் தான். இதுதான் பெரியாரை பத்தின தகவல்கள். இவர் விதைத்த விதைகள், பெரியார் எதிர்த்தவை, அவர் சமூகத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு, கல்விக்கு என்ன சொல்லியிருக்காரு, மதத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, இவருடைய பகுத்தறிவு பாதை எப்படிப்பட்டது, இவருக்கான சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்றது இந்த பாடத்துல முழுமையா பார்த்தோம். இவருக்கு பெரியார் அப்படின்ற பட்டம் எங்க கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் ஓகே. இதோட இந்த பாடம் முடிந்தது. இதுல பாருங்க ஒரு பாடல். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சிறப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை இயலும், அவர்தான் பெரியார் பார் அவர்தான் பெரியார் சொல்லிட்டு புரட்சி கவி பாரதிதாசன் இவரை பத்தி புகழ்ந்து பாடியிருக்காரு. பாரதிதாசன பெரியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாவேந்தர்னு சொல்லியிருக்காரு. பாவேந்தர், பாரதிதாசன் ஒரு பேர் இருக்கு இல்லையா, அத பாவேந்தர் சொன்னது யாருன்னா பெரியார். அடுத்ததா பாருங்க ஒளியின் அழைப்பு அப்படின்ற ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடத்துக்கான நூல்வெளி பார்க்கலாம். புதிய படைப்பு சூழல்ல மரபு கவிதைகளோட யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள் தான் புது கவிதைகள். அதாவது மரபு இப்படிதான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாப்பு பிடியிலிருந்து எழுதப்பட்ட கவிதைகள்லாம் தவிர்த்து யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள் தான் புது கவிதைகள். பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புது கவிதை படைக்கும் முயற்சியில பிச்சமூர்த்தி தான் ஈடுபட்டிருக்காரு. பாரதியார் தான் முன்னோடி, அவருக்கு அடுத்துதான் பிச்சமூர்த்தி. எனவே அவர் புது கவிதையின் தந்தை என அழைக்கப்படுகிறார். யாரு? பிச்சமூர்த்தி. புது கவிதையை இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இல்லா கவிதை, கட்டுக்குள் அடங்காத கவிதைன்னு சொல்லி பல்வேறு பேர்கள்ல அழைக்கப்படுறாங்க. இதை புது கவிதையை. இந்த பிச்சமூர்த்தி அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொடக்கத்துல வழக்கறிஞராக இருந்திருக்காரு. பின்னர் இந்து சமய அறநிலையத்துறையில பாதுகாப்புத்துறை அலுவலராக இருந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஹனுமான் நவ இந்தியா ஆகிய இதழ்களில் துணையாசிரியராக இருந்திருக்காரு. ஹனுமான் நவ இந்தியா. இவர் புதுக்கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரை போன்ற இலக்கிய வகைமைகளை படைச்சிருக்காரு. புதுக்கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரை. இவரோட முதல் எழுதுகிற சிறுகதை என்னன்னா சயின்ஸுக்கு பலி. சயின்ஸுக்கு பலி அப்படின்றது தான். 1932 கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்றிருக்காரு. 32 கலைமகள் இதழ் வழங்கிய பரிசு. பிக்ஷு ரேவதி அப்படின்ற புனைப்பெயர்களை படைப்புகளை எழுதியிருக்காரு. இதை பிச்சமூர்த்தி அப்படின்றவரை பத்தி தகவல்கள். வழக்கறிஞர், பிறகு அறநிலையத்துறை பாதுகாப்புத்துறை அலுவலர். ஹனுமன் நவ இந்தியா இதழ்கள், புதுக்கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள், இதெல்லாம் அவரோடது. சயின்ஸுக்கு பள்ளி முதல் சிறுகதை. 32 கலைமகள் இதழ் வழங்கிய பரிசு. பிக்ஷு ரேவதி, இதெல்லாம் புனைப்பெயர்கள். புதுக்கவியின் தந்தை பிச்சமூர்த்தி. இந்த பாடத்தை பார்க்கலாம். ஒளியின் அழைப்பு பிச்சமூர்த்தி. புவியீர்ப்பு விசையை எதிர்த்து விண்ணோக்கி விரைந்து தாவரத்தோட தனித்துவம். அப்ப வேறு வளருக்கும் கதிரவன் ஒளியும் காற்று நீரும் பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் பாறையும் என எல்லாம் இணைந்துதான் இயற்கையை போற்றி வளர்க்குது. போற்றின்றி வாழ்க்கை இல்லை, வழிகளின்றி வெற்றி இல்லை, ஒன்று அடுத்தும் படுத்தும் மேன்மேலும் முன்னேறுவதான் இயற்கைக்கு மட்டுமின்ற நம்ம வாழ்க்கைக்கும் தான். அப்போ இந்த பாடல், இதை பத்தின ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிறவி இருளை துளைத்து சூழலின் நிழலை வெறுத்து முகம் உயர்த்தி எப்படி விண்ணின்று வழியும் ஒளியமுதை தேடி போகிறது. ரவியின் கோடானு கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி எப்படி உடலை நெளித்து நீட்டி வளைத்து வருகிறது. எப்படி அமிர்தத்தை நம்பி
ஒளியை வேண்டி பெரு மரத்துடன் சிறு கமுகு போட்டியிடுகிறது. அதுவே வாழ்க்கை போர். முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கமுகு மரம், பாக்கு மரம் என்ன பண்ணுதுன்னா, அது தோன்றிய இடத்துல இருந்து பெரிய மரத்தோட நிழல் அப்படின்ற இருளை துளைத்து நின்றது. அப்போ பெரிய மரத்தோட நிழலை வெறுத்து உச்சிக்கிளைக்கு மேலே உயர்த்தியது. விண்ணிலிருந்து வரும் அந்த கதிரவன் ஒளியாகிய அந்த உயிர்ப்பை அந்த அமுதி தேடியது. மீண்டும் மீண்டும் உயர்ந்து உயரே கதிரவன் ஒளிக்கதிர்களாகிய வீரர்களின் அழைப்பை கண்டதும் பெருமரத்தின் இருட்டில் இருந்து கொண்டே தன்னோட கிளையை வளைச்சு நீட்டியதான். அப்போ அந்த அமுதத்தை நம்பி ஒளியை வேண்டி கமுகு அந்த பெருமரத்துடன் போட்டி போடுது. இதுதான் வாழ்க்கை போர். அப்போ வாழ்க்கையை உறுதி பெற வேண்டும் அப்படின்னா போரிட்டே ஆகணும். பெருமரத்தோட முட்டி மோதி மேலே செல்லும் துணிச்சல் தான் இன்பம். முயற்சி உள்ளனவே வாழ்வின் மலர்ச்சி பெறும். கமுகு மரம் கடுமையாக பெருமரத்தோடு முட்டி மோதி துணிச்சலான முயற்சியில் ஈடுபட்டது. அப்போ நம்பிக்கை தன்முனைப்போடு கூடிய போட்டியில் கமுகு வென்றது. பெருமரத்தை விஞ்சி வளர்ச்சி நடை போடுகிறது அந்த கமுக மரம் அப்படி சொல்லிட்டு இந்த பாடலுக்கான பொருளை சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய மரத்தோட நிழல்ல இருந்தது, அதோட நிழல்ல இருக்காம அது தன்னை வளைத்து நெளித்து கதிரவனுக்கு இணையா அது வளர்ந்து போற மாதிரி அதான் சொல்றாங்க, முண்டி போதும் துணிவே இன்பம் அப்படி சொல்லியிருக்காங்க. நான் பிச்சமூர்த்தி. பிறவி இருளை துளைத்து சூழலின் நிழலை வெறுத்து முகம் உயர்த்தி எப்படி விண்ணின்று வழியும் ஒளியமதை தேடி போகிறது ரவின்னா சூரியன். ரவியின் கோடானு கோடி வீரர்களின் அழைப்பிற்கு இணங்கி எப்படி உடலை நெளித்து நீட்டி வளைத்து வளர்கிறது. எப்படி அமிர்தத்தை நம்பி ஒளியை வேண்டி பெருமரத்துடன் சிறு கமுகு போட்டியிடுகிறது. அதுவே வாழ்க்கை போர். முண்டி மோதும் துணிவை இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை முடிச்சிருக்காரு நான் பிச்சமூர்த்தி அவர்கள். இந்த பாடலுக்கான சொல்லும் பொருளும் பாருங்க. விண் அப்படின்னா வானம், ரவி கதிரவன், கமுகு அப்படின்னா பாக்கு. ஓகே, இந்த படத்துக்கு இலக்கண குறிப்பு. பிறவி இருள் ஒளியமுது வாழ்க்கை போர். எல்லாமே உருவகங்கள் தான். பிறவி இருள் ஒளியமுது வாழ்க்கை போர். இருள் போன்ற பிறவி, அமுதம் போன்ற ஒளி, போர் போன்ற வாழ்க்கை, போராகிய வாழ்க்கை, இப்படி தான் அது உவமை. அதை திருப்பி கொடுத்துருக்கறனால உருவகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்து பாருங்க, இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்வுக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் அப்படி சொல்லிட்டு புதுக்கவிதையின் தோற்றம் வளர்ச்சியும் அப்படின்னு நூல்ல வள்ளிக்கண்ணன் சொல்லியிருக்காரு. புதுக்கவிதையின் தோற்றம் வளர்ச்சி அந்த நூல் வள்ளிக்கண்ணன் அவருடையது. அதில் குறிப்பிட்டிருக்காரு பிச்சமூர்த்தி அவர்களை பற்றி. இயற்கையும் வாழ்வின் அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல் வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகள் தான் பிச்சமூர்த்தியின் கவிதைகள் சொல்லிட்டு அவரை சிறப்பிச்சு சொல்லியிருக்காரு. இதோட இந்த பாடம் முடிஞ்சது. இந்த பாடலை பார்த்துட்டோம். பாடலுக்கான பொருள், சொல்லும் பொருள், இலக்கண குறிப்பு, நூல்வெளி எல்லாம் இந்த பாடத்தை முடிச்சிருக்கோம். அடுத்துதான் தாவோ தேஜிங். இந்த பாடத்தை கொடுத்துருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லாவோட்ஸ். இந்த பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் யார் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். லாவோட்ஸ் அப்படின்றவர் சீனாவில் பொது ஆண்டுக்கு முன் கிமு 2ஆம் நூற்றாண்டிற்கு முன் வாழ்ந்தவர். 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி சீன மெய்யியலாளர் கன்ஃபியூசியஸ் இவரது சமகாலத்தவர். சீன மெய்யியலாளர் கன்ஃபியூசியஸ் அப்படின்றவர் இவரோட சமகாலத்தவர். அந்த காலம் சீன சிந்தனையின் பொற்காலமாக இருந்துச்சு. லாவோட்ஸ் தாவோவை அப்படின்ற சிந்தனை பிரிவை சார்ந்தவர். லாவோட்ஸ் ஒழுக்கத்தை மையமாக வச்சு தான் கன்ஃபியூசியஸ் சிந்தித்தார். லாவோட்ஸோ இன்றைய வாழ்வை நம்ம மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்ற சிந்தனையை முன் வச்சார். அப்போ தாவோவையும் அதை தான் வலியுறுத்துது. இந்த பாடப்பகுதியில் உள்ள கவிதையை மொழிபெயர்த்தவர் யாருன்னா சி மணின்றவர் தான் மொழிபெயர்த்து கொடுத்துருக்காரு. வாங்க பார்க்கலாம். இருப்பதும் இல்லாதிருப்பதும் ஆகிய 2 நிலைகளுக்குள்ள உள்ளடங்கியதான் வாழ்க்கை. ஒன்றை பிடித்த பிடியை விட்டு பிரிதொன்றை எட்டி பிடிக்கும் முன்னே ஏற்படும் வெற்றிட அனுபவங்கள் தான் வாழ்க்கையின் உருவத்தை வரைந்து வைத்து விடுகின்றன. உண்டு இல்லை என்ற சிந்தனைகளுக்கிடையே உண்டு என்பதையே பயனுள்ளதாக கருதுறத சீன கவிஞர் லாவோட்ஸ் மறுக்கிறாரு. உண்டு அப்படின்றது மட்டும் வாழ்க்கை கிடையாது. எந்த ஒன்றும் உருவாக வேண்டுமென்றால் உண்டும் வேண்டும் இல்லையும் வேண்டும் என்ற கருத்தை கூறுறதான் இந்த கவிதை. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆரக்கால் 30 சக்கரத்தின் மையத்தில் இணைகின்றன. ஆரக்கால் 30 ஒரு சக்கரத்தோட மையத்தில் இணையுது. ஆனால் சக்கரத்தின் பயன் அந்த காலி பகுதியில் தான் கிடைக்குது. சக்கரம் பல ஆரங்களை கொண்டதாயினும் அவற்றுடைய அதில் இருக்கக்கூடிய வெற்றிடம் தான் அதோட மையமாக வைத்து சொல்லுது. அப்போது பாண்டமாக களிமண் வணையப்படுகிறது. ஆனால் பாண்டத்தின் பயன் அதன் காலி பகுதியில் கிடைக்கிறது. அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட பானையாயினும் அதன் வெற்றிடம் தான் நம்மளுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்றாரு. வீட்டு சுவர்களில் வாயிலுக்காகவும் ஜன்னலுக்காகவும் வெற்று வெளியே விடுறோம். வாசலுக்காகவும் ஜன்னலுக்காகவும் வெற்றி வெளியே விடுறோம். ஆனால் வாயிலும் ஜன்னலும் வெற்றி வெளி என்பதால் பயன்படுகின்றன. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சாளரம் அப்படின்னா ஜன்னலும் கதவும் கூட நம்ம
வெற்றிடம் விடும்போது அந்த சுவரோட வெற்றிடம் தான் நம்மளுக்கு பயன்படுது. சுவர்களுக்கு இடையே உள்ள வெற்றிடம் அறையாக நம்மளுக்கு பயன்படுது. எனவே ஒரு பக்கம் இருத்தலின் பலன் கிடைக்கிறது, இன்னொரு பக்கம் இருத்தல் இன்மையை பயன்படுத்தி கொள்கிறோம். என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பார்வையில் படும் உட்பொருளும் உண்மை எனினும் உருவம் இல்லாத வெற்றிடமும் நமக்கு பயன்படுது. வெற்றிடமே பயன் உடையதாகும் என்றால் நம்ம வாழ்க்கை வெற்றி பெற என்ன தடை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சின்ன வெற்றிடமே பயன்படும் போது நம்ம வாழ்க்கை வெற்றி பெற என்ன தடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது வாழ்க்கை மிகவும் விரிவானது. அதை சில பகுதிகளை மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம், உணர்கிறோம். நம்ம பயன்படுத்தாத அந்த பகுதியை சுவை மிகுந்தது, பொருள் பொதிந்தது. அப்போ வாழ்க்கையோட அனைத்து பக்கங்களையும் சுவைத்து நம்ம வாழ்க்கையை பொருளுடையதாக்கும்னு சொல்லிட்டு இந்த கவிதையோட பொருளாக கொடுத்துருக்காங்க. ஆரக்கால் 30 சக்கரத்தின் மையத்தில் இணைகின்றன. ஆனால் சக்கரத்தின் பயன் என்னவோ அதன் காலிப்பகுதியில் தான் கிடைக்குது. பாண்டம் பாண்டமாக களிமண் வணையப்படுது. ஆனால் பாண்டத்தின் பயன் அதன் காலிப்பகுதியில் தான் கிடைக்குது. வீட்டு சுவரில் வாயிலுக்காகவும் சன்னலுக்காகவும் ஒரு வெற்றி வெளியே விடுறோம். ஆனால் வாயிலும் சன்னலும் வெற்றி வெளி என்பதால் தான் பயன்படுது. எனவே ஒரு பக்கம் இருத்தலின் பலன் கிடைக்கிறது, இன்னொரு பக்கம் இருத்தலின்மையை நம்ம பயன்படுத்தி கொள்றோம்னு சொல்லிட்டு இல்லாமல் இருக்கிறது கூட நம்மளுக்கு பயனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாவோட்ஸ் அப்படின்ற ஒரு குறிப்பிட்டிருக்கிற ஒரு கவிதையை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாடலுக்கான பொருளும் பார்த்துருக்கோம். ஓகே, இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. தத்துவ விளக்கம். இல்லை என்பது வடிவத்தை வரையறை செய்யுது. குடம் செய்ய மண் என்பது உண்டு. குடத்துக்குள்ளே வெற்றிடம் என்பது இல்லை. இந்த உண்டும் இல்லையும் சேர்வதால் தான் குடத்தில் நீரை நிரப்ப முடியும். அப்போ வெற்றிடம் இல்லாத இடத்தில் நீரை நிரப்ப முடியாது இல்லையா? அப்போ இது முரண்களாக தெரிஞ்சாலும் இது முரண்கள் அல்ல. அதை வலியுறுத்தி தான் இன்மையால் தான் நாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்றது இந்த கவிஞர். என்னன்னா, அதை வலியுறுத்தவே இன்மையால் தான் நாம் பயனடைகிறோம் என்கிறார் கவிஞர். ஆரங்களை விட நடுவில் உள்ள வெற்றிடம் சக்கரம் சுழல உதவுகிறது. குடத்து ஓட்டினை விட உள்ளே இருக்கும் வெற்றிடம் தான் பயன்படுது. சுவர்களை விட வெற்றிடமாக இருக்கும் இடம் தான் பயன்படுது. ஆகவே இன்மை என்பது எதையும் புறக்கணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதோட இலக்கணம் குறிப்பு பாருங்க. பாண்டம் பாண்டமாக அப்படின்றது அடுக்கு தொடர். வாயிலும் சன்னலும் எண்ணுமை. வாயிலும் சன்னலும் எண்ணுமை. இந்த பாடத்துக்கான நூல்வெளி பார்த்துட்டோம், இலக்கண குறிப்பு பார்த்துட்டோம், பாடலையும் பார்த்தாச்சு, சொல்லும் பொருளும் பார்த்துருக்கோம், பொருளும் பார்த்துருக்கோம். அடுத்ததா இந்த பாடத்தை நம்மளுக்கு மொழிபெயர்த்து கொடுத்தது யாரு? சி மணி. ஆனால் அந்த பாடத்தை எழுதினவர் லாவோட்ஸ். இந்த கவிதை எழுதினவர் லாவோட்ஸ். அடுத்து பாருங்க, யசோதர காவியம். யசோதர காவியம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நூல்வழி பார்க்கலாம். ஐஞ்சிறுங்காப்பியங்கள் ஒன்று யசோதர காவியம். ஐஞ்சிறுங்காப்பியங்கள் ஒன்று. இந்த நூல் வடமொழியிலிருந்து தழுவி எழுதப்பட்டது. இந்த நூலோட ஆசிரியர் பெயர் யாருன்னு தெரியல. இது ஒரு சமண முனிவரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யசோதர காவியம் யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்று சொல்லுது. யசோதரன் யாரோட வரலாற்று சொல்லுது? அவந்தி நாட்டு மன்னன். இந்த நூல்ல 5 சருக்கங்கள் இருக்கு. பாடல்கள் எண்ணிக்கை 320 330 வரைக்கும் இருக்கு. யசோதர காவியம் 5 சருக்கங்களை கொண்டது. பாடல்கள் எண்ணிக்கை 320 330. பாட்டுடைய தலைவன் யாரு? அவந்தி நாட்டு மன்னன். அவருடைய வரலாறு சொல்லுது, பார்க்கலாம். படித்து இன்பமுறை மட்டுமின்றி வாழ்க்கை நெறிகளை அறிவுறுத்த உதவனும் இலக்கியங்கள் தான். அப்போ உலக பொதுமறையாம் திருக்குறள் தொடங்கி அறம் சார்ந்த தனித்துவ இலக்கியங்கள் தமிழ்ல இருக்கு. அந்த இலக்கியங்கள் காட்டும் வாழ்க்கை பாதை உயர்வானது. அந்த பாதையில பயணித்தால் வாழ்க்கையை வளமாக்கலாம். வாருங்கள் அந்த மாதிரி ஒரு அறம் சார்ந்த பாடலை பார்க்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக. ஆக்குவதல் ஏதெனில் அறத்தை ஆக்குக. அதாவது நாம் ஒரு செயலை செய்யறதுன்னா அந்த செயல் பயன் தரக்கூடிய செயலா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. போக்குவது ஏதெனில் வெகுளியை போக்குக. போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக. நம்மிடம் உள்ள தீய பண்புகளை நீக்கிட வேண்டும் என்றால் முதலில் சினத்தை நீக்க வேண்டும். வெகுளினா சினம், அதாவது சினத்தை நீக்குக. நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக. ஆராய வேண்டும் என்றால், அதாவது நோக்குதல் அப்படின்னா ஆராய்தல். ஆராய்தல் வேண்டும் என்றால் மெய்யறிவு நூல்களை ஆராய வேண்டும். ஞானம் நோக்குக, மெய்யறிவு நூல்களை ஆராய்க. காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே. காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே. அதாவது இடைவிட போற்றி காக்க வேண்டுமானால் எதை காக்க வேண்டும் அப்படின்னா நன்னெறியினை காக்க வேண்டும். விரதம் அப்படின்னா நன்னெறியினை காக்க வேண்டும். ஆக்குவது எதனில் அறத்தை ஆக்குக. போக்குவது எதனில் வெகுளி போக்குக. நோக்குவது எதனில் ஞானம் நோக்குக. காக்குவது எதனில் விரதம் காக்கவே. அப்படி இதுக்கான சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா அறம்னு என்ன? நற்செயல். அதான் நீங்க ஆக்குறதுன்னா நற்செயலை ஆக்குக. போக்குவது எதனில் வெகுளி போக்குக, சினத்தை போக்குக. ஞானம் அப்படின்னா அறிவை நோக்குக. காக்குவது எதனில் விரதம் காக்கவே, நன்னறியை காக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும் அறம் நற்செயல், வெகுளி சினம், ஞானம் அறிவு, விரதம் மேற்கொண்ட நன்னறி. இலக்கண குறிப்பாருங்க. ஆக்குக போக்குக நோக்குக வியங்கோல் இணை முற்றுகள். ஆக்குக போக்குக நோக்குக. அதாவது கா இய இயல் முற்றுல முடிஞ்சிச்சு அப்படின்னா வியங்கோல் இணை முற்று. கா இய இயர்ல முடிஞ்சிச்சுன்னா
வியங்கோல் அணிமுற்று. இதுக்கான நூல்வெளி பார்த்துட்டோம், இலக்கண குறிப்பு பார்த்துருக்கோம், இந்த பாடலையும் பார்த்தாச்சு, பொருளும் பார்த்துருக்கோம், சொல்லும் பொருளும் பார்த்துருக்கோம். இதோட யசோதர காவியம் முடியுது. யசோதரன் அப்படின்ற அவந்தி நாட்டு மன்னனோட வரலாற்றை சொல்லுது. 5 சர்க்கங்களை கொண்டது. பாடலுடைய எண்ணிக்கை 320 330. ஐஞ்சிறுங்காப்பியங்கள்ல 1. ஆசிரியர் பெயர் இல்லை. அடுத்து மகனுக்கு எழுதிய கடிதம் சொல்லிட்டு நான் முத்துக்குமார் அவருடைய ஒரு கதைப்பகுதி கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் முத்துக்குமார் அவருடைய முதல் கவிதை, அவர் எழுதிய முதல் கவிதை. ஓகே. தொலைவில் உள்ளோருக்கு கருத்தை தெரிவிக்க புகையில் தொடங்கி ஒளியில் வளர்ந்து விலங்குகள், பறவைகள், மனிதர்கள் என பலராலும் தொடர்ந்து அஞ்சலில் நிலை பெற்றுள்ளோம் நாம். அதுவே இன்று மின்னஞ்சல் உள்ளிட்ட புது புது மலர்ச்சிகளை மலர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ பரிமாற்றங்கள் எவ்வாறாக இருந்தாலும் உயர்வான கருத்தும் உயிர்ப்புள்ள மொழியுமே செய்தி அளிப்பவருக்கு பெறுபவருக்குமான உறவு பாலத்தை உறுதியாக்குது. அப்போ கவிஞர் நான் முத்துக்குமார் தன்னுடைய மகனுக்கு எழுதுவதாக அமைந்த இந்த கடிதம் பிள்ளை வளர்ப்பில் தாய்மானவராக திகழ்ந்த ஒருவரை நமக்கு காட்டி செல்கிறது. அவர் வந்து அவருடைய பிள்ளைக்கு எழுதின கடிதத்தில் எப்படிலாம் இருக்கணும், என்னென்னலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரி ஒரு கடிதம் எழுதியிருப்பாரு. அதை வந்து நீங்கள் வந்து வாசிச்சுக்கோங்க. இதில் பாருங்க, கைபேசியின் வரவால் இன்று கடிதம் எழுதுகிற பழக்கம் வந்து பெரும்பாலும் குறைஞ்சிருச்சு. கடிதங்களை கொண்டு பல வரலாறுகளையும் இலக்கியங்களையும் பரிமாறியிருக்காங்க. கடித வடிவில் புதினங்களும் எழுதப்பட்டுள்ளன. தாகூர், நேரு, டிகேசி, வள்ளிக்கண்ணன், பேரறிஞர் அண்ணா, மூவா, கு அழகிரிசாமி, கி ராஜநாராயணன் முதலானோர் எல்லாருமே வந்து கடித வடிவில் இலக்கியங்களை படைச்சிருக்காரு. இவங்க எல்லாருமே வந்து கடித வடிவில் இலக்கியங்கள் எழுதினவங்க. இது அவருடைய முதல் கவிதை. ஓகே, அடுத்ததா யாப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு இலக்கண பகுதி. யாப்பிலக்கணம், யாப்பின் உறுப்புகள், கவிதை இயற்றும் முறைகள் கூறும் இலக்கணம் தான் யாப்பிலக்கணம். கவிதையை இயற்றும் முறைகள், என்னென்ன முறைகளில் இயற்றணும் அப்படின்றத பற்றி கூறுறதான் யாப்பிலக்கணம். இது பாக்கள் பற்றியும் அவற்றின் உறுப்புகள் பற்றியும் விரிவாக பேசுது. அதான் யாப்பிலக்கணம். உறுப்பியல்ல யாப்பின் உறுப்புகள் மொத்தம் எத்தனை சொல்லுவாங்க அப்படின்னா 6. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, மொத்தம் 6 உறுப்புகள் இருக்கு. இதுதான் யாப்பின் உறுப்புகள். முதலாவதாக இருக்கக்கூடிய எழுத்துன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் குறில், நெடில், ஒற்று அப்படின்னு வகைப்படுமா. எழுத்து எத்தனை வகைப்படும்? வகைப்படும். என்னன்னா குறில், நெடில், ஒற்று. அடுத்ததாக இருக்கக்கூடிய அசை, எழுத்துக்களால் ஆனது அசை. எழுத்துக்களால் ஆனது அசை. அப்போ ஓர் எழுத்தோ 2 எழுத்தோ நிற்பது அசை. ஒரு எழுத்தோ அல்லது 2 எழுத்தோ இருக்கக்கூடியது அசை. இது நேரசை, நிறையசை என 2 வகைப்படும். எழுத்து 3 வகைப்படும், அசை 2 வகைப்படும். என்னன்னா நேரசை, நிறையசை. நேரசை என்னன்னு பாருங்க, குறில், குறிலொற்று, நெடில், நெடிலொற்று. குறில், குறிலொற்று, நெடில், நெடிலொற்று. இதுதான் வந்து நேரசை. ஒரு தனி குறிலும் தனி குறிலோடு சேர்த்து ஒரு ஒற்றும், ஒரு தனி நெடிலும் தனி நெடிலோடு சேர்த்து ஒரு ஒற்றும் வந்துச்சு அப்படின்னா அது நேரசை. நிறையசைனா என்னன்னா, 2 குறில், 2 குறில்கள் மட்டும் சேர்ந்து வருது, அடுத்த 2 குறிலோடு ஒரு ஒற்று வரும். 2 குறில், 2 குறில் ஒற்று, அடுத்து ஒரு குறிலும் ஒரு நெடிலும் வரும், அடுத்து குறில் நெடிலோடு சேர்ந்து ஒரு ஒற்று வரும். 2 குறில், 2 குறில் ஒற்று, குறில் நெடில், குறில் நெடில் ஒற்று. இப்படி வந்துச்சு அப்படின்னா அது நிறையசை. குறில், குறிலொற்று, நெடில், நெடிலொற்று வந்துச்சுன்னா நேரசை. 2 குறில், 2 குறில் ஒற்று, குறில் நெடில், குறில் நெடில் ஒற்று வந்துச்சுன்னா நிறையசை. அடுத்ததா சீர். எழுத்து என்னன்னு பார்த்தோம், அசை என்னன்னு பார்த்தோம். அடுத்ததா சீர். ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகள் சேர்றதுக்கு பேர் தான் சீர். இது பாடலின் ஓசைக்கு அடிப்படையாக அமையும். சீர் வந்து பாடலின் ஓசைக்கு அடிப்படையாக அமையும். இது ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், 4 அப்படி சொல்லிட்டு 4 வகைப்படும். ஓரசையிலிருந்து 4 அசை வரைக்கும் 4 சீர்களாக வகைப்படுத்தப்படும். அப்போ நேர் என்பதோடு உகரம் அப்படின்றது உண்டு. நேர் என்பதோடு உகரம் சேர்வது உண்டு. அதை நேர்பு அப்படின்னு சொல்லிட்டு அசையா கொள்வாங்களாம். நிறை அப்படின்றத சொல்லிட்டு ஒரு உகரம் சேர்ந்துச்சு அப்படின்னா அதை நிறைவுன்னு சொல்லுவாங்க. நேரோட ஊ சேர்ந்துச்சு அப்படின்னா நேர்பு, நிறையோட உகரம் சேர்ந்துச்சு அப்படின்னா அது நிறைவு. அப்போ வெண்பாவின் இறுதியாய் மட்டுமே அசைகள் கொள்ளப்படும். வெண்பாவின் இறுதியாய் மட்டுமே அசையாக கொள்ளப்படும். அப்போ ஈரசை சீர்களுக்கு இயற்சீர், ஆசிரியர், உரிச்சீர் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பெயர்களும் இருக்கு. ஈரசை சீர்களுக்கு இயற்சீர், ஆசிரியர், உரிச்சீர் அப்படின்னு 2 பேர் இருக்கான். கேட்கலாம், ஆசிரியர், உரிச்சீர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற சீர் என்னன்னா ஈரசை சீர். அப்போ ஓரசை சீர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேர், நிறை, நேர்பு, நிறைவு. நேர்னா நாள், நிறைனா மலர். ஏன்னா குறில் நெடில், நெடில் ஒற்று, 2 குறில் ஒற்று, அப்போ நேர், நிறை. அடுத்ததா
உகரம் சேருது. அப்போ கா சு உகரம் சேர்றதுனால நேர்பு. அடுத்து இருக்குறில் ஒற்று நிறை, அதோட சேர்த்து உகரம் சேர்றதுனால பிறப்பு நிறைவு. ஈரசை சீர்னா நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். அப்போ தேமாவும் புளிமாவும் மாச்சீர், கருவிலமும் கூவிலமும் விளைச்சீர். இதுதான் ஈரசை சீர்கள். மூவசை சீர் பாருங்க, அதுல காய்ச்சீர் கனிச்சீர். இறுதியா நேர்னு முடிஞ்சா அது காய், இறுதியா நிறைன்னு முடிஞ்சா அது கனி. நேர் நேர் நேர்னு முடிஞ்சா தேமாங்காய், நிறை நேர் நேர் புளி மாங்காய், நிறை நிறை அதோட ஒரு நேர் சேர்ந்துச்சுன்னா கருவிலம், நேர் நிறை அதோட சேர்த்து ஒரு நேர் சேர்ந்துச்சுன்னா கூவிலங்காய். அப்போ கடைசியா நேர் சேர்ந்தா காய். கனிச்சீரில் பாருங்க, நேர் நேர் அது தேமா வரும், நிறை இருக்கிறதுனால தேமாங்கனி. நிறை நேர் புளிமா, நிறை இருக்கிறதுனால புளிமாங்கனி. நிறை நிறை நிறைனா கருவிலங்கனி, நேர் நிறை நிறை கூவிலங்கனி. அப்போ மூவசிச்சீர் 8. அப்போ காய்ச்சீர்களை வெண்சீர்கள் அப்படின்னு அழைக்கிறாங்களாம். இங்க இருக்கக்கூடிய காய்ச்சீர்கள் அதை வெண்சீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. மூவசை சீர்களை அடுத்து நேரசையோ அல்லது நிறையசையோ சேர்கிற பொழுது நாலசை சீரா தோன்றும். மூவசை சீர்களை சேர்த்து ஒரு நேரசையோ நிறையசையோ தோன்றும் போது அது நாலசை சீரா தோன்றும். அடுத்து அலைகிட்டு வாய்ப்பாடு கூறுதல். நம்ம எளிய முறையில் திருக்குறளை அலைகிடலாம். வெண்பால இயற்சீரோ வெண்சீரு மட்டும்தான் வரும். ஒரு வெண்பாவில் இயற்சீரு வெண்சீரு மட்டும்தான் வரும், பிற சீர்கள்லாம் வராது. தலைகளில் இயற்சீர் வண்டலி வெண்சீர் வண்டலி மட்டுமே வரும், பிற தலைகள் வராது. இதை கூற்று காரணத்தில் கூட கேட்கலாம். வெண்பால இயற்சீரும் வெண்சீரும் வரும், தலைகளில் இயற்சீர் வண்டலி வெண்சீர் வண்டலி வரும். வெண்சீர் இயற்சீர் இது ரெண்டும் தான் வரும், தலையிலையும் சரி வெண்பாவிலையும் சரி, பிறகு வராது. அப்போ ஈற்றடியின் ஈற்று சீர்களில் ஓரசை சீர்கள் முடியும். இப்போது அலைகிடலாம். பிற நாணத்தக்கது தான் நாணா நாயின், அறம் நாணத்தக்கது உடையது. இதுல வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. பிறர் இருக்குறில் ஒற்று அது நிறை, அடுத்து தனி குறில் தனி நெடில் அது நேர், அடுத்து குறில் ஒற்று நேர். அப்போ நிறை நேர் நேர் புளிமாங்காய். தக்கது அப்படின்றத பிரித்தீங்க அப்படின்னா குறில் ஒற்றுனா நேர், அடுத்து இருகுறில் நிறை அப்போ கூவிலம். தான் அப்படின்னா நெடில் ஒற்று என்னது நேர் பார்த்தோம், ஒரு தனி நெடிலும் நேர் பார்த்தோம், தனி நெடில் நேர். அப்போ நேர் 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 தேமாங்காய். அடுத்து தனி நெடில் குறில் ஒற்று, அப்போ ரெண்டுமே நேர் நேர் தேமா. அறம் இருகுறில் ஒற்று என்னது நிறை, அடுத்து தனி நெடில்னா நேர், அடுத்து குறில் ஒற்று அப்படின்னாலும் நேர் தான். அப்போ நிறை நேர் நேர் புளிமாங்காய். அடுத்து குறில் ஒற்று என்னது நேர், குறிலொற்று நெடிலொற்று தானே பார்த்தோம். அப்போ குறிலொற்று நேர், தனி குறிலும் நேர் தான், அப்போ தேமா. அடுத்து இருகுறில் ஒற்று என்னது நிறை, இங்கே உகர முடியறதுனால நிறைபு அது பிறப்பு. அப்போ பாடநூல் இந்த குரட்பாக்களும் அலைகிட்டு பயிற்சி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. தலைன்னு என்னன்னு பார்க்கலாம். இப்போ அசை பார்த்தோம், அடுத்து தலை. பாடலில் நின்ற சிறி நீற்ற செய்யும் அதனை அடுத்து வரும் சிறியின் முதல் அசையும் பொருந்துறதுதான் தலை. இது ஒன்றையும் ஒன்றாமலும் வரும். தலை மொத்தம் எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். தலை 7 வகைப்படும். நேரொன்றாசிரிய தலை, நிறையொன்றாசிரிய தலை, இயற்சீர் வண்டலை, வெண்சீர் வண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. நேரொன்றாசிரிய தலைன்னு என்னன்னா மாமுன் நேர், மாமுன் நேர். நிறையொன்றாசிரிய தலை அப்படின்னா விலமுன் நிறை. வெண்சீர் வண்டலை மாமுன் நிறை. வெண்சீர் வண்டலை அப்படின்னா இயற்சீர் வண்டலைனா மாமுன் நிறையும் விலமுன் நேர், இது ரெண்டுமே வந்துச்சுன்னா இயற்சீர் வண்டலை. வெண்சீர் வண்டலைனா காய் முன் நேர். கலித்தலைனா காய் முன் நிறை கலித்தலை. ஒன்றிய வஞ்சித்தலை கனிமுன் நிறை, ஒன்றா வஞ்சித்தலை கனிமுன் நேர். ஒன்றிய வஞ்சித்தலை கனிமுன் நிறை, ஒன்றா வஞ்சித்தலை கனிமுன் நேர். நேரொன்றாசிரிய தலை மாமுன் நேர், நிறையொன்றாசிரிய தலை விலமுன் நிறை, இயற்சீர் வண்டலை மாமுன் நிறை விலமுன் நேர். வெண்சீர் வண்டலைனா காய்முன் நேர், கலித்தலைனா காய்முன் நிறை. ஒன்றிய வஞ்சித்தலைனா கனிமுன் நிறை, ஒன்றா வஞ்சித்தலைனா களிமுன் நேர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பொறுத்துகளை கேட்பாங்க. தலை பார்த்தாச்சு, அடுத்து அடி. இரண்டுக்கும் மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வரதுக்கு பேர் தான் அடி. அடியும் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அப்போ 2 சீர்களை கொண்டது குரலடி, 3 சீர்கள் சிந்தடி, 4 சீர்கள் அளவடி அல்லது நேரடி, 5 சீர்களை கொண்டது நெடிலடி, 6 அல்லது அதற்கு மேற்பட்ட களி நெடிலடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அடி 5 வகைப்படும். குரலடி, சிந்தடி, அளவடி அல்லது நேரடி, நெடிலடி, களி நெடிலடி. தொடை பாருங்க. தொடை அப்படின்னா தொகுத்தல் அப்படின்ற ஒரு பொருள்படும்.
பாடலோட அடிகளோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றிவர தொடுப்பதுக்கு பேர் தான் தொடை. தொடை என்னும் செய்யுளுறுப்பு பாடலில் உள்ள அடிகள் தோறும் அல்லது சீர்கள் தோறும் ஒரு குறிப்பிட்ட வகையான ஓசை பொருந்தி வருமாறு பாடல்ல வரும். இது வந்து மோனை, எதுகை, இயைபு, அளபடை, முரண், இரட்டை, அந்த அதி, செந்தொடை அப்படி சொல்லிட்டு 8 வகையா இருக்கும். தொடை மொத்தம் 8 வகைப்படும். அதுல மோனை தொடை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பாடல்ல அடிகளோ சீர்களோ முதலெழுத்து ஒன்றுவர தொடுப்பது தான் மோனை. ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல். இதுல ஒற்றொற்றி ஒற்றினால் அப்படின்றது முதலெழுத்து ஒன்றி வருது. அப்போ மோனை தொடை. எதுகை என்னன்னா இரண்டாம் எழுத்து. அடிகளிலோ சீர்களிலோ முதலெழுத்து அளவெடுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி அமைவது. திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. திறனல்ல அறநல்ல ரா ரா ஒன்றி வருது அப்படின்னா அது வந்து எதுகை தொடை. அடுத்து இயைபு. இயைபுனா அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி அமைவது. ஒரே மாதிரி வரும். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் கொஞ்சம் கெஞ்சும் அப்படின்றது வந்து இயைபு தொடை. ஒரே மாதிரி வரும். அப்போ இதுதான் யாப்பிலக்கணம். யாப்பின் உறுப்புகள் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னா என்ன அப்படின்றத முழுசா பார்த்துட்டோம். அடுத்ததான் சரியான விடை தேர்ந்தெடுக்க. கூற்று. பெரியார் உயிரெழுத்துக்களில் ஐ என்பதை ஐ எனவும் அவ் என்பதை ஆ இவ் அப்படின்றது மாற்றி அமைச்சாரு. காரணம் சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து கூற்று காரணம் இரண்டுமே சரியானது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது. இதுல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஈற்று சீரின். அப்ப பெரிது. பெரின என்னன்னா நிறை. இருகுறில் என்னது நிறை. அப்போ தூ அப்படின்றது உகர முடியறதுனால பிறப்பு. முண்டி மோதும் துணிவே இன்பம். இதுல இன்பமாக கருதப்படுவது என்னன்னா துணிவு. அடுத்து விடை கேட்ட வினா. விடை. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இதுக்கு வினா கேட்குறாங்க. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. ஞானம் என்பதன் பொருள் அறிவு. ஞானம் என்பதன் பொருள் என்னன்னா அறிவு. இதுல பாருங்க உமர்கயம் பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இருத்தல் என்னும் சமுத்திரம் அந்த பேரொழிலிருந்து வந்தது. மெய்மை என்னும் இந்த ரத்தினம் ஊடுருவி பார்த்ததில்லை எவரும். அவரவர் இயல்பின்படி சொல்லி செல்கிறார்கள். ஒவ்வொருவரும் எதனுடைய குணத்தையும் விளக்க முடியாது எவராலும். நமது மகிழ்ச்சியின் தோற்றுவாயும் துயரத்தின் சுரங்கமும் நாமே. நீதியின் இருப்பிடமும் அநீதியின் அஸ்திவாரமும் நாமே. தாழ்ச்சியும் முயற்சியும் நாமே. நிறைவும் குறைவும் நாமே. ரசம் போன்ற கண்ணாடி சகலமும் தெரியும். ஜாம்ஷீஸ்தின் மாய கண்ணாடி இரண்டும் நாமே அப்படி சொல்லிட்டு உமர்கயம் அவருடைய பாடல் கொடுத்துருக்காங்க. இதுல இருத்தலும் சமுத்திரம் அந்த பேரூரின் வந்தது. இது வந்து ஒரு தேர்வுல கேட்டிருக்காங்க, பார்த்துக்காங்க. இது வந்து உமர்கயாம் பாடல்கள். தென்னாட்டில் பெர்னாஷா என்று அழைக்கப்படுபவர் யாரு? அறிஞர் அண்ணா. தென்னாட்டில் பெர்னாஷா அறிஞர் அண்ணா. அடுத்து குமரகுருபரோட ஒரு பாடல். திங்கள் முடி சூடுமலை தென்றல் விளையாடுமலை தங்கு புயல் சூழ்மலை தமிழ் முனிவன் வாழுமலை அங்கையர்கண் அம்மை திரு அருள் சுரந்து பொழிவதன பொங்கருவி தூங்குமலை பொதிய மலை என் மலை அப்படி சொல்லிட்டு மலையை பத்தி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. யாருன்னா குமரகுருபரர். அவர் பாடினது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க ஒரு பொறுத்துக. நேர் நேர் நிறை அப்படின்னா என்னன்னா தேமாங்கனி. ஏன்னா இறுதியில வந்து நிறை முடிஞ்சுன்னா கனின்னு பார்த்தோம். அப்போ நேர் நேர் தேமா, நிறை முடிஞ்சிருக்கனால தேமாங்கனி. அடுத்து நிறை 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 என்னன்னா நிறை நிறை நேர் அப்படின்றது வந்து கருவிலங்காய். நிறை நிறை கருவிலம். இறுதியில் வந்து நேர் முடிஞ்சிருக்கனால காய் தானே, அப்போ கருவிலங்காய். அடுத்து நேர்நிறை. நேர்நிறைன்றது கூவிலம். கரெக்டாக இருக்கு. நேர்நிறை கூவிலம். அடுத்து நிறை நிறை அப்படின்றது வந்து கருவிலம். நேர் 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 தேமா தானே, அப்போ இறுதியும் நேர் கொடுத்துருக்கறனால தேமாங்காய். தேமாங்காய். இதுதான் வந்து சரியான பொறுத்துக. அடுத்து கலை சொல் அறிவோம். எழுத்து சீர்திருத்தம் என்னன்னா ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ். ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ். எழுத்துருனா ஃபாண்ட். எழுத்துரு ஃபாண்ட். மெய்யியல் தத்துவம்னா ஃபிலாசபி. அசைனா சிலபல். இயைபு தொடைனா ரைம். அசைனா சிலபல் இயைபு தொடை அப்படின்னா ரைம். கலை சொல் அறிவோம் பார்த்தாச்சு. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது கலை சொல். அடுத்து அறிவு விரிவிசை. பெரியாரின் சிந்தனைகள் வந்து யாருன்னா வே ஆணைமுத்து. பெரியாரின் சிந்தனைகள் வே ஆணைமுத்து. அஞ்சல் தலைகளின் கதை எஸ்பி சாட்டர்ஜி. அது நம்மளுக்கு மொழிபெயர்ப்பு செஞ்சு கொடுத்தது வி.மு. சாம்பசிவன். அஞ்சல் தலைகளின் கதை எஸ்பி சாட்டர்ஜி. மொழிபெயர்ப்பு வி.மு. சாம்பசிவன். தங்கைக்கு மூவா. தங்கைக்கு மு. வரதராஜன். தம்பிக்கு அறிஞர் அண்ணா. தங்கைக்கு மு. வரதராஜன். தம்பிக்கு அறிஞர் அண்ணா. ஓகே, இதோட 9th ஸ்டாண்டர்டு தமிழ் நியூ புக்கில் இருக்கக்கூடிய இயல் 8 வந்து முழுசாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்ததான் இயல் 9 பார்க்கலாம். தேங்க்யூ.